ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் அமீர் ஆச்சு ஜுஜுட்சு கைசனில் எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இத்ததோரி அவன் மூக்குல ஏன் ரத்தம் வருது? அடிச்சா ரத்தம் வராம எப்போ? சண்டை ஆரம்பிச்சப்போ. அவன் கை உன் மேல பட்டுச்சா? பட்டால வேலைக்கு ஆகல. என்னுடைய தாக்குதல் எதுவும் அவனை பெருசா பாதிக்காது. எது? ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாத்தையும் நான் லெக்சர் அப்போ விவரமா சொல்றேன். 1, இவன் டெக்னிக் எதுவும் இத்ததோரி மேல வேலை செய்ய மாட்டேங்குது. 2, ஏதோ ஒரு காரணத்துக்காக இவன் இத்ததோரியை கொல்லாம விட்டுருக்கான். எப்படி பார்த்தாலும் இது நமக்கு நல்லது தான். என்னால அவனுடைய அசைவுகளை தற்சமயத்துக்கு தடுக்க முடியாது தோரி. அவனை அடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதும் அவனை போட்டு பொழந்துடலாம். என்ன சொல்றான்? இங்கே இப்பவே இவன் கதையை நம்ம முடிச்சாங்க. அவனும் வெறியோட தாங்கிறான். ஜூன் பேர் மேலே கை வச்சிருந்தான். சும்மாவே பறந்து ஸ்பீடாக அடிப்பாரு. அந்த சாவனிஸ்ட் டெக்னிக்கை நான் சமாளிக்கிறதுக்குள்ளேயும் என் கண்ணை யூஜி தகவலோட இருக்கணும். மாறலாம் முடியுமா? அப்படி என்னது பயங்கரமாக எனர்ஜி செலவாகுது. நல்லா வேலை செய்யணும் தான் நான் நினைச்சேன். ஆனா இதுல இருந்து தப்பிச்சுட்டானுங்களே. தப்பிச்சது மட்டும் இல்லாம பலவீனமான இடம்னு பார்த்து அடிச்சுட்டானுங்க. இதெல்லாம் பெருசா உதவி பண்ணாது. இதை நிறுத்திடுவோம். தலை முடிய பிடிச்சிடுங்க சார். அதுதான் கரெக்டா. அவன் உருவ வடிவத்தை மாத்துறதுக்கு முன்னாடி அவன் ஆட்டல சேர்த்து வைக்கிறான். சரியா சொன்னான். தப்பிக்கிறதுக்காக நான் தான் சின்னதா மாறும். ஆனா இப்படி இருந்தனா யூஜி புட்டியாயின்னு போயினேங்கிற. அவன் தான் எனக்கு ஏத்த ஒரு எதிரி. இது அவனை கொஞ்சம் தூண்ட வேண்டிய நேரம். உருமாறிய மனிதர்கள் இன்னுமா இவனுக்குள்ள இவங்கள இருக்காங்க. முடி கம்மியா வச்சுக்கலாம். முதல்ல முடிங்க. அவனால மனுஷங்களை கொல்ல முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இறக்கப்பட்டனா வேலைக்கே ஆகுது. அதெல்லாம் மனுஷங்களா? அடுத்ததா நான் அவனை உன்னையும் கொல்ல வைப்பேன். பாவம் தம்பி அத போறான். அவனோட கொள்கைகள் இந்த உலகத்துல வேலை செய்யாத தெரியாத முட்டாள் அவன். உன் புரிதல் தப்பு. ஏன்னா அவன் கொள்கையை நிஜமாக்கிறதுக்கான வேலையில தான் அவன் இப்ப இருக்கான். அதனால என்னை பொறுத்தவரை இப்ப நீதான் அடி முட்டாள். அவங்கள கொண்டுட்டியா? ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் எப்ப உருமாறுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அடி மாதிரி வருது. சொன்ன மாதிரியே குழந்தை எடுக்கிறாங்க. என்ன பண்ணுவேன்? இந்த மாதிரி நிலைமைக்கு நான் தயாராகலையே. ஒரு வேலை இதுதான் என் மரணமா? கொண்டுருவாங்களோ? மரமெல்லாம் இருக்கா என்ன? இப்போ என்னால இதை பண்ண பேக்கப் வச்சுட்டு இருப்பான், தான் பிரச்சனை. என்ன பண்ணாலும் சாக மாட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இவரு கோஜா பண்ணாரு இந்த மாதிரி. கோஜா போட்டாரு அந்த மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
ஓ அவரை மட்டும் உள்ள எடுத்துட்டு போயிட்டான். அவன் ஏன் நனாமியை மட்டும் உள்ள அடிச்சிருக்கான்னு தெரியலையே. இப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். டொமைன் எக்ஸ்பான்ஷன். ஒருத்தருடைய சபிக்கப்பட்ட ஆற்றலை வச்சு உருவாக்கப்படுற இந்த களம் அவங்க டெக்னிக் வேலை செய்யறதுக்கு 100% வாய்ப்பு கொடுக்குது. இந்த ஜுஜுட்சு அந்த நெருப்பு மண்டி அதான் பண்ணிச்சு. கத்துக்க முடியாது. அவன் டெக்னிக்கை பயன்படுத்த அவன் ஒரு டார்கெட்டை தொட வேண்டியிருக்கும். சாதாரணமா அவன் உள்ள கையில ஒரு ஆன்மாவை தொடறதுக்கு நேரம் எடுத்தாலும் இந்த மாதிரி களத்துல அவன் நினைச்சதை சாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்த்தா இப்ப நான் அவன் உள்ள கை மேலதான் நின்றுட்டு இருக்கணும். சிலவே கையாதான் ஜுஜுட்சு மந்திரவாதிகளா பைத்தியக்காரங்க. மற்றவங்களுக்காக அவங்க உயிரை பணைய வைக்க தயாரா இருக்கணும். அப்பப்ப அவங்க தோழர்களையும் அவங்க தயார்படுத்த வேண்டியிருக்கும். இது பிடிக்காம தான் விட்டு போனேன். ஓடி போனேன்னு கூட சொல்லலாம். விட்டு போயிட்டீங்களா? உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச கேசை க்ரூட் என்ன? ஏன்னா நீங்க அடிக்கடி வாங்குறது இதுதானே? ஆமா, அது உண்மைதான். இப்பெல்லாம் பக்கத்து சூப்பர் மார்க்கெட்ல இதை விற்கிறது இல்லை. அதனால தான் அங்க கிடைக்கிறத விட இங்க கிடைக்கிறது நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். ஏன்னா இது பேக்கரி ஆச்சு. ஆமா உண்மைதான். அடிக்கடி வாங்க சரியா? ஃப்ளை ஹெட். அதை அப்படியே விடுறதுனால ஒன்றும் ஆயிடாது. ஆனா நான் உதவுறேன்ற பேர்ல ஏதோ செஞ்சு அங்கங்க சுத்திட்டே தான் இருக்குது. யார் கண்ணுக்கு தெரியலையா? இவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். வியாபாரத்தை ஆரம்பிங்க. மக்கள் நம்மளை நம்பி பணத்தை ஒப்படைக்கிறாங்கன்னா அவங்க உயிரையே நம்ம கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் இந்த விஷயத்துல நிறைய ரிஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஆரம்பத்துல வேலையை விட்டு கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இருக்காது. உன் கிளைண்ட்ஸ் கிட்ட சின்சியரா பேசு, அது போதும். அதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். ஆமா நனாமி சொல்லி கொடுக்கும் போது ஏன் இப்படி சிடுசிடுன்னு இருக்க? சின்ன பையன் பயந்துடுவான்ல. தம்பி இங்க பாரு, நீ முதல்ல கவனம் செலுத்த வேண்டியது கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்ல. ஏன்னா அதுதான் நம்ம கிளைண்ட்ஸ்க்கும் ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதுக்காக கிளைண்ட்டை ஏமாத்தி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை விற்கவும் தயாரா இருக்கும். ஆஃப் கோர்ஸ் ஸ்டாக்ஸையும் நம்ம நாள் பூரா பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. அந்த கஷ்டமான வேலைக்கான ஊதியம் தான் இது. நானாமே உன்னுடைய செகண்ட் இயர் இது. நீ தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும். உன் மேல நான் நிறைய நம்பிக்கை வச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிஷின் வாழ்க்கை. காரணமோ இல்ல சாதிக்கணுன்ற எந்தவித ஆசையும் இல்லை. ஒரு 30-40 வயசு வரைக்கும் நல்லா சம்பாதிச்சு காசை சேர்த்து வைக்கணும். அதுக்கப்புறம் செலவு கம்மியா இருக்கிற ஊர்ல போய் செட்டில் ஆயிடணும். ஸ்கூலை விட்டு வந்து 4 வருஷம் ஆகுது. தூங்கிட்டு இருக்கும் போதும் முழிச்சிட்டு இருக்கும் போதும் நான் எப்பவும் பணத்தை பத்தி தான் யோசிப்பேன். சாபங்களை பத்தியும் மனுஷங்களை பத்தியும் யோசிக்கிறதுக்குலாம் என்கிட்ட நேரம் இல்லை. எப்பவும் பணம் தான். பணம் 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 பணம். பணம் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி திரும்ப வந்தாரு. இருக்கீங்களா? சரியா தூங்காத மாதிரி தெரியுது. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க ஆனா shoulder பணம் வலி நிம்மதி இல்லாத மாதிரி தான் அப்படியே இருக்கா? அட பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னன்னு தெரியல, என் ஷோல்டர்ல ஏதோ பாரம் இருக்க மாதிரி இருக்கு. அதனாலயே சரியா தூங்கவும் முடியல. நம்மளுக்கு ஒரு பேய் படம் இருக்கு அந்த மாதிரி. சிவி படம். பணக்காரங்க கிட்ட இருந்து அவங்க பணத்தை வாங்கி அவங்கள இன்னும் பணக்காரனா ஆக்கிறது தான். இதெல்லாம் ஒரு வேலையான உங்களுக்கு தோணலாம். அதனால இப்ப நான் காணாம போனாலும் யாரும் கண்டுக்கிறதுக்கு இல்லை. ஆனா உங்களோட பேக்கரி காணாம போயிட்டா எங்களை மாதிரி ஆளுங்க வருத்தப்படுவாங்க. சாதாரணமா மக்கள் செய்யற வேலையை தாண்டி எனக்கு ஒரு வேலை தெரியும். நான் அதை செஞ்சேன்னா இப்ப சம்பாதிக்கிறத விட பல மடங்கு அதிகமா சம்பாதிக்க முடியும். ஆனா அதை செய்யாம இப்ப நான் இதை செய்யறதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு புரியல. சரி விடுங்க. மன்னிச்சிடுங்க, என்னோட சின்ன மூளைக்கு இதெல்லாம் புரியாது. ஒரு அடி கொஞ்சம் முன்னாடி எடுத்து வைக்க முடியுமா? இப்போ உங்க ஷோல்டர் வலி எப்படி இருக்கு? அட ஆமா, வலியே இல்ல. இதுக்கு மேலேயும் வலி இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. நான் கிளம்புறேன். அட ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. நான் பேசுறது கேக்குதா? ரொம்ப நன்றி. அடிக்கடி கடைக்கு வாங்க. என்ன ரிட்டர்ன் வந்துட்டாரா? நான் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? நன்றி. அடிக்கடி கடைக்கு அதை விட இதுல ஹாப்பி இருக்கிற மாதிரி இருக்கே. நான் வாழற இந்த வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இல்லை, அர்த்தமும் இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவனா. ஹலோ குஜோ, நான் தான் நனமி. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ஒன்றும் இல்லை, நாளைக்கு நான் ஜுஜுட்சு ஹைக்கு வரலான்னு இருக்கிறேன். அதுக்கு ஏன் இப்போ சிரிக்கிற?
நீங்கள் ஜம்ப் ஆகினு சிரிக்க தான் செய்வார். ஐடல் டிரான்ஸ்பிகரேஷன். நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா சில நல்லவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சு அந்த நன்றியை வாங்கிட்டா எனக்கு எந்த கவலையும் இல்லை. உடைக்கிறான். எப்பட்றா? சுக்குனாவா? இது இவன் தான். ஆனா எப்படி இதை பண்ணா? உண்மைதான். இந்த களத்துடைய உள்புறம் எவ்வளவு பலமா இருக்கோ வெளிப்புறத்துல அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கும். அப்படியா? ஒருத்தங்களை உள்ள போட்டு அடைக்கிறதுக்கு தான் அந்த களம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால வெளியில இருந்து உள்ள வர்றது சுலபம். ஈஸியா அப்போ? அப்படி பார்த்தா இதை உருவாக்குனதுல எந்த பிரயோஜனமும் அட இல்லை. இன்ஃபினிட் வாய்டா இருக்கட்டும் இல்ல பாதுகாப்பின் சுய உருவகமா இருக்கட்டும், அதுல அவங்க டார்கெட்டை உள்ள அடைச்சு வச்சு அவங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ யாருதான் இருந்தாலும் உடைச்சிடலாம் வெளியே இருந்து. ஆனா யுத்தத்தோரிக்குள்ள இருக்கிறவன சீன்றது யாருக்குமே நல்லது கிடையாது. நான் தான் அப்பவே உன்கிட்ட சொன்னேன்ல, இன்னொரு தடவை உன்னை மன்னிக்க மாட்டேன்னு. இவ்வளவு கர்வத்தோட இருக்கிறவன நம்ம பார்க்க முடியாது. அவனோட விருப்பு வெறுப்புகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிற ஆள் இவன். எனக்கு நீ செத்தாலும் கவலை இல்லை, இவன் செத்தாலும் கவலையே இல்லை. அதான் தெரியுமே. உயிர் முக்கியம். அவனை பத்தி தான் நான் கவலைப்படுவேன். இல்ல சுகுணா அந்த இதை எடுத்துட்டு இருக்காங்க. தூசிக்கு சமம். முடிஞ்சிச்சா? இல்ல இது எப்படி இது? சுகுணா வெளியே வராமலே எப்படி? அது அந்த மாயவலைக்குள்ளே போனதுனால மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன நடந்துச்சு? கொல்ல போறேன். டொமைன் எக்ஸ்பான்ஷன். திரும்பவுமா? ஆற்றலை உறிஞ்சிடுச்சு. இது உண்மையிலேயே என்னோட அற்புதமான ஒரு டெக்னிக் தான். ஆனா அந்த சுக்குனா எல்லாத்தையும் கெடுக்கலாம். இது ரொம்ப முக்கியமான தருணம். இப்போ எனக்குள்ள இருக்கிற மொத்த சக்தியையும் நான் வெளிப்படுத்தி ஆகணும். எனக்கு இப்ப பெருசா இருக்கு. அவனோட ஆற்றலும் இப்ப அமைதியா தான் இருக்கு. அவனால எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான் அவனை தாக்குனா அவன் கதை நிச்சயமா முடிஞ்சிடும். திட்டம் போட வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் என்னோட கடைசி வாய்ப்பு. அடிக்க முடியுமா? Virgin Fist! ஹார்ட் அண்ட் என்ட்ரன்ஸ். ஏன் பலூமே உடச்சிட்டேன்? என்ன இது? அவனோட மிச்ச மீதி கூட எதுவும் காணும். ஓடிட்டான். எஸ்கேப் தான். அவன் என்ன வரான், டைலாக் பேசுறான், அவர் ஓடி போயிடுறான். தப்பிஸ்தான். இன்னும் அந்த சாப்பாடு ட்ரைனேஜ் வழியா தப்பிக்க முயற்சி பண்ணுது. ஆமா ஆமாம், ட்ரைனேஜுக்குள்ள தானே இருக்கிற இருக்கான். இடத்துல இருந்து தென்கிழக்கு வரைக்கும் எல்லா இடத்துலயும் தேடி பாரு. உன்னால கூட இப்ப அதை அழிக்க முடியும். பவர் இல்லை இப்போ வாமா, அவங்ககிட்ட. பின்னாடியே போகலாம். இதோரி, நான் எழுந்திருக்க முடியல. அவனுக்கு நான் போகணும். எழுந்துரு. என்னாச்சு? இதோரி, நல்லா தானடா இருந்த. ஏடா வீரமா நான் தானே. சிரிப்பு மட்டும் குறைச்சல் இல்லை. வலி சிரிப்பு அதெல்லாம். இவர்தான் சாபங்களின் அரசன், ரியோமன் சுகுனா. தற்சமயம் அவர்கிட்ட ஜோகோ விட சக்தி கம்மியாக தான் இருக்குன்னு தோணுது. இருந்தாலும் அவருடைய ஆற்றலும் அவரோட ஆன்மாவும் இப்ப வேற லெவல்ல இருக்கு. ஒண்ணு மட்டும் நிச்சயம்,
இதுல நாங்க எல்லாரும் செத்துட்டாலும் சுக்குனாவுக்கு மறுஜென்மம் கொடுக்க முடிஞ்சா சாபங்களின் காலம் திரும்ப வந்துடும். இதெல்லாம் கடுப்பா இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு அந்த யூஜி தடோரியை கையால இப்பயே கொல்லணும் தான் எனக்கு தோணுது. அதுக்கு நீ சுகுணாவை கை வைக்கணும். அவளை கொல்ல முடியலங்கிறது கடுப்பா இருக்கு. அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா அவன் உடம்ப விட அவன் ஆன்மாவை கொல்லணும் தான் ஆசையா இருக்கு. அடுத்த தடவை அதான் அங்க போய் வாயை பாவந்தியே. தெரியலையே. அவனை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு எப்படா பேசுற? லெக்சருக்காக வந்தேன். இன்னைக்கு என்ன காப்பாத்தின உனக்கு நான் எந்த லெக்சரும் கொடுக்க தேவையில்லை. நான் காப்பாத்தினா அந்த பேட்ச் ஒர்க்குடைய டெக்னிக் என்னன்னா நம்ம ஆன்மாவுடைய உருவத்தை மாத்துறது தான். ஆனா நீ அவன் களத்துக்குள்ள வந்ததுனால அவன் சுக்குனாவுடைய ஆன்மாவை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதுதான் டொமைன் எக்ஸ்பிரஷன் தான். ஆனா நான் அவன் கூட இடம் மாறலையே. சுக்குனா ஒன்றும் வெளியே வரல. நம்ம எதிரி தான் உள்ள போனா. அப்படின்னா காப்பாத்தினது நான் கிடையாது, சுகுணால. கேடு கெட்டவன் தான். நானாமி, இன்னைக்கு நான் ஒருத்தரோட உயிரையே பறிச்சிட்டேன். மக்கள் எப்படி சாகிறத நம்மளால தடுக்க முடியாதுல்ல. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு நல்ல சாவியாவது கொடுக்கலாம்னு நினைச்சேன். அந்த ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருந்தா எப்படி அவங்கள காப்பாற்றணுன்ற எண்ணம் என்னை கொல்ல விடாம தடுக்குது. இதுல மக்கள் வேற வழியே இல்லைல்ல. நிலைமைதான் இன்னும் குழப்புது. எனக்கு எது நல்ல சாவனே தெரியல. எனக்கும் அதுக்கான பதில் தெரியாது இது தோரி. நல்லவங்களுக்கு நிம்மதியான சாவும் கெட்டவங்களுக்கு மரண தண்டனையும் தான் நல்ல சாவுன்னு நினைச்சிட்டு இருந்தா. இந்த உலகத்துல இருக்கிற பாதி பேர் நல்லவங்களோ கெட்டவங்களோ கிடையாது. எப்படி இருந்தாலும் மரணம் தான் அவங்களுடைய தீர்வுன்னு நியமிக்கப்பட்டிருக்கா. இத்தனை பேர் இருக்கும்போது எல்லாருக்கும் நல்ல சாவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால அந்த ஆசையை குழி தோண்டி புதைச்சிடா. இதை பத்தி நான் என்ன சொன்னாலும் எப்படி நீ நினைக்கிறத தான் பண்ண போற. ஆனா நீ அதை பண்ணும்போது உன் உயிரை விட்டுறாத. சரியான நேரத்துல சரியான இடத்துல இருந்ததால நீ என்னை காப்பாத்தின. இதே போல இதுக்கப்புறம் நீ பல பேரை காப்பாற்ற வேண்டிய இருக்கும். இத்ததோரி நீ ஒரு ஜுஜுட்சு மந்திரவாதிங்கிறத மறக்காத. நான் கொடுத்த பேப்பரை ஃபில் பண்ணி இந்த பாக்ஸ்ல மறக்காம போட்டுடுங்க. உங்க பேர்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. அந்த பையனா? இப்போ நினச்சி பார்க்குறா போல. ஹர்ஷா பாவம் இல்ல, அர்த்தமே இல்லாம லைஃபே முடிஞ்சு. நெஞ்சில பார்த்த தழும்புக்கு நீதான் காரணம் தோணுது. அதான் உண்மையா? பயத்திலையும் பதட்டத்திலையும் தன்னை தானே பார்த்துக்க முடியாத ஒருத்தனை பத்தி நம்ம எதுக்காக பேசணும் சொல்லுங்க. அதான் அவன் ஸ்கூலை உயிரோட தான் இருக்கான். அப்புறம் எதுக்காக பேசிக்கிட்டு? என்ன பத்தி கேளுங்க. நேத்துல இருந்து என்னால இந்த கையை கூட தூக்க முடியல பாருங்க. இப்போ நீ செஞ்ச குற்றங்களை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். நீ செஞ்ச குற்றங்களுக்காக தான் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க ஈத்தோ. அப்போ உங்க தண்டனை இது நீங்க அப்பவே கண்டிச்சிருக்கணும். தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாள் என் கண்ணுக்கு தெரியாத உண்மைகளை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீயும் நானும் தான் யோசினோடைய நல்ல மனசு கொல்றதுக்கு காரணமா இருந்த பாவிகள் ஆயிட்டோம். இனி நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஈத்தோ. இனிமேலாவது இவன் யாரையும் தொந்தரவு பண்ணாங்க பார்த்து. ஒரு உயிர் போன அப்புறம் தான் எல்லாம் பண்றாங்க. சவனா என்னன்னு எனக்கு இப்ப தெரியாம இருக்கலாம். ஆனா அதை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை விட மாட்டேன். அவனை கொல்ற வரைக்கும் அது நிற்காது. இனிமேல் தெளிவாக யோசிப்பான்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை நான் தோக்க மாட்டேன். டூனா இது ரெடி ஆச்சா இல்லையா? சாமன் சாமன் எங்க பார்த்துனுக்குது அது? இந்த மீட் பால் செம்மையா இருக்கு. யார் இது செஞ்சது? ஓ, நான் தான் செஞ்சேன். இதை செய்யறது ரொம்ப ஈஸி. நீயா? சமையல் ப்ரோக்ராம்லாம் காட்டுறீங்க. பச்சையாவே இன்கிரீடியன்ட் கார்ன்ஃப்ளேக்ஸ்.
உனக்கு நீயே தினமும் சமைச்சுக்கிறேன்றதுனால நல்ல வாழ்க்கடா வந்து. இல்லை இல்லை, இத்தாதோரி தான் எப்படி செய்யணும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தான். ஓ, எப்படி படுத்துருக்கு பத்தியாது. வந்துருவான் இட்டாதோரி, கவலைப்படாதீங்க. அப்படியா? இத்தாதோரியோட நினைவுகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம பண்றது சரியில்லை. சூப்பரா இருக்கு. ஆமா, இத செய்யறது எவ்வளவு ஈஸி தெரியுமா? ஃபோஷிகர கூட இப்ப இதெல்லாம் செய்வான். நான் தானே கத்து கொடுத்தேன். எப்பதான் அவங்க 2 பேரையும் பாப்பேன்னு இருக்கு. இன்னைக்கு எபிசோடு நல்லா இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து அந்த சைக்கோவை 4 பக்கமும் சேர்ந்து அவன் ஒரு ஒரு உருட்டுனதுனால நம்மளுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா வந்து இவன் ஆடாத ஆட்டம் இல்லை, பயங்கரமாக ஆட்டம் காட்டிட்டான். இது ஒரு மனுஷங்களை இது பண்ணாமல் எல்லாரையும் பொம்மையாக்கி வச்சு பயங்கர ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். அந்த ஆட்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு செஞ்சாங்க. நனாமி இவன் இட்டாதோரி செஞ்சதை விட சுகுணாவும் சேர்த்து வந்து செஞ்சிச்சு. அது அப்பயே வான் பண்ணிச்சு, திரும்ப என்னுடைய டைமென்ஷனில் வந்தீங்கன்னா நீ அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ இட்டாதோரி வந்து அவனுடைய டைமென்ஷனுக்குள்ளே போனதுனால அது டச் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப அவனுக்குள்ளே அவனே அறியாமல் உள்ளே வந்த மாதிரி. ஸோ இது காரணம் வந்து அவன் கிடையாது, இட்டாதோரி தான். ஆனால் திரும்ப நீ நான் சொல்லி நீ காலை வைக்கிறியா அப்படின்ட்டு ஒரு போடு போட்டு அனுப்பிச்சிச்சு. கரெக்டாக அது ஏற்கனவே நிறைய வீக்கு, இது இன்னொரு வீக் ஆகும்போது ஈஸியாக முடிச்சிட்டான். நான் நினச்சேன் கொன்றுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அது புழுவாக நெளிஞ்சு எஸ்கேப் ஆகிட்டான். திரும்ப வரதான் அவனுக்கு அதே தாங்க வேலை, வரான் பேசுகிறான் அப்புறம் ஓடி போயிடுறான். ஆனால் அந்த நக்கல் சிரிப்புக்கும் அதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லாமல் இருக்கணும் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அந்த கேரக்டர் அந்த ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு. என்ன நடக்கட்டும் என்னமோ கெத்தாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அந்த கெத்துலாம் வந்து அங்கே இருக்கும்போது தான். சுகுணா முன்னாடி மட்டும் அந்த கெத்துலாம் வேலை செய்யலை, அங்கே மட்டும் வாயை போட்டு ஆடுறான் பின்னாடி. ஆனால் அவனுக்கு வெறியாகுது சுகுணாவை பார்த்தா, அவனையும் கொள்ளணும்னு தோணுது. ஆனால் வந்து அவனை ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால தான் பக்கம் இழுத்து தான் அவனொன்னு ஐயசானத்தமாக இருக்கார். பின்னாடி முதுகு பின்னாடி நல்லா பேசுகிறான், முன்னாடி பேசுறதுக்கு ஆனால் தைரியம் இல்லை. ஏன்னா அவன் வச்சு செஞ்சுருவான்ட்டு தெரியும். ஆனால் வெறி இருக்குது, பயங்கர கோவம் இருக்குது. இட்டாதோரி மேலேயும் கோவம் இருக்குது, சுகுணா மேலேயும் கோவம் இருக்குது. அதுக்கு மாதிரி திரும்ப வந்து வச்சு செய்வானா என்னன்னு தெரியல. ஆனால் பேக்கப் நிறைய வச்சுக்கிறாங்க. அவன் திரும்ப திரும்ப அவன் உயிரை அழுறதுக்கு நிறைய வச்சுக்கிறான். எனக்கு வந்து அவனை பார்க்குறப்பெல்லாம் உரைச்சி மாதிரி தான் ஞாபகமே வருது. அவனும் இதே மாதிரி தான், என்ன பண்ணாலும் பேக்கப் வச்சுப்பான்ற மாதிரி தான் இவனும் இருக்கிறான். ஐயோ இந்த சைக்கிள் என்னடா பண்ணுறதுன்னு, ஐயோ எப்படி தான் கொள்றதுன்னு தெரியல. இவனுக்கு என்ன போகிறானாலும் ரிட்டர்ன் வந்துடுவான்றப்போ காண்டாகுது. ஆனால் சாவே கிடையாதா என்னன்னு தெரியல. ஏன்னா அவன் இருக்கிற உடம்பு அமைப்பெல்லாம் பார்த்தா டெத்துன்னு ஒன்று இருக்காது என்னவோ. ஆனால் பிளட்டெல்லாம் வருது, அது பயந்து ஓடலாம் செய்கிறன்றதுனால அவன் எப்படின்னு எனக்கு தெரியல. அதான் அவன் நிறைய உயிரை பேக்கப் வச்சுக்கிறான் இல்லையா, கொன்னாலும் திரும்ப திரும்ப அதுலேருந்து உயிர் எடுத்துக்கிறான்ற மாதிரி தான். வாய்க்குள்ளேயே அவர்த்தனை வச்சுன்னுக்கிறான், அதுலேருந்து ஒரு உயிர் அதுலேருந்து ஒரு உயிர்னு எடுத்துப்பான். ஆனால் இட்டாத வரைக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முன்ன வந்து அந்த பாவப்பட்டான். ஸோ இப்போது அதுவே வந்து எனக்கு கொன்று அப்படின்னு அந்த கேட்ச் அந்த இவன் ஒரு 3 இது ஒரு குட்டி குட்டியாக அமிச்சான். அதுங்களே வந்து கெஞ்சுதுங்க. ஏன்னா இது ஒரு நரக வாழ்க்கையாக இருக்குது, இதுலேருந்து நான் விடு பண்ணோன்னா எனக்கு என்னை மாற்றவும் முடியாது. அப்போ என்னை அழிச்சிட்டாலும் நான் நிம்மதியாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அது இட்டாத வரைக்கும் புரிஞ்சிச்சு. வேறு வழியில் மாற்ற முடியாத என்ன பண்ண, கொன்று தான் ஆகணும். இல்லைனா அது அவங்களும் கஷ்டம், அவங்களால மற்றவங்களும் கஷ்டம், வேறு வழியே இல்லை அவனுக்கு. ஸோ இதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதுதான் கோஜோ புரிய வைக்க ட்ரை பண்ணார். அது நனாமி மூலயமா அவனுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கோஜோ வந்து இப்போ உடம்பளவுலையும் மனசளவையும் தயாராகிட்டான்ற இது வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஸ்கூலுக்கு கூட்டு போவார்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கிளைமேக்ஸ் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இட்டாவது ஒரு நினச்சி ஃபீல் பண்ண மாதிரி இருந்துச்சு அவங்கெல்லாம். ஸோ வந்து கூட்டிகிட்டு போவான்னு நினைக்கிறேன். அங்கே போனால் கண்டிப்பாக எனக்கு குமா ஏன்டா உயிரோடு இருந்துன்னு ஏமாது, உனக்காக நாங்கள் டெய்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவ அடிப்பா இட்டாதோரியா. அது மட்டும் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பையன் இறந்து போன பையன், அது முன்னாடியே நீங்கள் புரிஞ்சிருந்தா உயிரோடையாவது இருந்திருப்பான். இப்போ செத்ததுக்கு அப்புறம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இது அதுன்றது அது பார்க்க கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்தது எனக்கு. நான் அது முன்னாடியே சொன்னேன், இது நீங்கள் அப்பயே தடுத்துருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்தே இருக்காது. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ சொல்கிறாரு நான் வந்து இதுக்கு மேலே உன்னை இது அப்பயே உங்களுக்கு தோணலையா, ஒரு மனுஷனா இப்படி பண்ணிட்டு இருந்தா ஒருத்தவங்க வலிக்கும்ன்ட்டு அது ஒன்று நடந்தால் தான் ஸ்டெப் எடுப்பேன்னா போயிடுச்சா நம்ம உயிர். ஆனால் வந்து சுகுணாவோட டார்கெட் யாருன்றது தெரிஞ்சு போச்சுங்க. அவன் வந்து புஷிகரவை தான் வந்து மெயினாக சொல்கிறான். ஏன்னா வந்து நீ செத்தாலும் கவலை, அவன் செத்தாலும் கவலை இல்லை, என் டார்கெட் அவன் தான் அப்படின்னா. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைட்லேயும் பார்த்தோம். இட்டாதோரிய கொல்றப்பையும் சரி அவன் வந்து புஷிகரவுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணான். ஸோ அப்பயே டவுட் இருந்துச்சு, இவன் உடம்பு தேவைப்படுதா அவனுக்குன்ட்டு. அது இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இவன் வந்து இப்போ வந்துருக்கிறது, இப்போ நின்றுட்டு இருக்கிறது எல்லாமே அவனுக்காக தான். ஸோ அவன் உடம்பை தேடுறானா, அவன்கிட்ட ஏதோ ஒன்று பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அவனோட டார்கெட்டாக இருக்குது. அதுக்காக தான் ஐயா உட்காந்துட்டு இருக்காருன்னு தெரியுது. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.